நடிகர் ரவி மோகன் ஆர்த்தியோட டைவர்ஸ் பிரச்சனை தான் இப்போ எல்லா இடத்துலையுமே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சமீபத்தில் இந்த கேஸ் தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் 2 பேருமே ஆஜராயிருந்தாங்க. ஆர்த்தி இவ்வளோ நாள் டைவர்ஸ்க்கு ஒத்துக்காம இருந்தவங்க இப்போ டைவர்ஸ்க்கு சம்மதிச்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் மாதம் 40 லட்சம் கொடுக்கணும், அப்புறம் பசங்களையுமே ரவி மோகன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள ரவி மோகன் சைட்லேருந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியுமே கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுலேயே ரவி மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்த்தியோ அவங்களோட அம்மா சுஜாதா அவர்களும் அறிக்கை வெளியிட்டு ரவிமோகனோட பேரை கெடுக்கிறதாவும், அதனால இந்த மாதிரி அறிக்கையை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருமே மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதனால கோர்ட் ரவிமோகன் சைடும் சரி, ஆர்த்தி சைடும் சரி, இதுக்கப்புறம் சோஷியல் மீடியால இருந்து எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் 2 பேர் சைட்ல இருந்துமே எந்த ஒரு அறிக்கை வெளிவராது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதை தொடர்ந்து இப்போ கெனிஷா தான் அதிகமாக இந்த விஷயத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க 2 பேர்த்தோட பிரச்சனைக்கு காரணமே கெனிஷா தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே கெனிஷாவை தான் எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நாளா அமைதியாவே இருந்துட்டு இருந்தாங்க. சில பேர் ஆர்த்தி சைடு நெகட்டிவா பேசினாலுமே நிறைய பேர் கெனிஷா சைடு நெகட்டிவா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஆர்த்தி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையிலுமே எங்க குடும்பம் அப்படி ஆனதுக்கு அந்த 3வது மனுஷங்க தான் காரணம்னு சொல்லி கெனிஷாவையுமே சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து நெட்டிசன்கள் எல்லாருமே கெனிஷாவை உருவ கேலி பண்றது, குலை மிரட்டல் விடுறதுன்னு சொல்லி நிறையவே தகாத வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்காங்களாம். அதை எல்லாத்தையுமே கெனிஷா அவங்களோட ஸ்டோரியில இப்போ ஷேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வழி, என் சைடு இருக்க உண்மை யாருக்குமே தெரியாது, அதனால நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தாலுமே நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா சட்டத்தால் நான் கண்டிப்பாகவே தண்டிக்கப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ என்னை தகாத வார்த்தைகளில் பேசுறதுனால இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அது என்னை எவ்வளோ காயப்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ஒரு நிமிஷம் கூட யாருமே யோசிச்சு பார்க்கல. இது தொடர்பாக கெனிஷா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலுமே அவங்களும் சில ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வழி, உண்மை இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும், அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தாலுமே கோர்ட்டில் இன்னும் கேஸ் முடியலை. அந்த கேஸ் முடிகிற வரைக்குமாச்சும் என்னை நிம்மதியான ஒரு காற்றை சுவாசிக்க விடுங்க. ஏன்னா நிறைய என் மேலே வெறுப்புக்களை கொட்டிகிட்டு இருக்கீங்க. உடல் ரீதியாகவும் சரி, என்னோட உருவ கேலி பண்ணுறது, கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக குடும்பத்தை கெடுத்தவ, அதுக்கப்புறம் ப்ராஸ்டியூட், நீக்கு நல்ல குடும்பத்துலேருந்தே வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தகாத வார்த்தைகள்லையுமே கெனிஷாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நான் இது எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்துங்க, நான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லா விஷயமும் சொல்கிறேன். என் சைடும் நிறையவே உண்மைகள் இருக்குது. ஆனால் எல்லாருமே என்னை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என் மேலே எதுக்காக இவ்வளோ வெறுப்பை கொட்டுறீங்க, கொஞ்ச நாள் என் மேலே வெறுப்பை காட்டாமல் இருங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இப்போ என்னென்னலாம் நடந்துச்சோ, யாரெல்லாம் என்ன இந்த மாதிரி சொன்னாங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் நினைக்கிறேன். அதனால எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்டயே விட்டுட்டேன். சில பேர் தப்பு பண்ணிட்டுமே நல்லவங்க மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுமே நான் கடவுள்கிட்ட விடுறேன். கடவுளை, நான் அழுகிறது உங்களுக்கு கேட்கலையா, உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களுமே, ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை எரிச்சிருங்க, உங்ககிட்டே என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் இப்போ கெனிஷா சைடுமே சில ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இந்த கேஸ் முடியறக்குள்ளேயே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த சைடு இதுக்காக கெனிஷாவுமே என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கனால, அவங்க அப்படி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியுமே நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சூரியன் நடித்த மாமன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது. அதனால சூரியன் நிறைய ப்ரெஸ் மீட்மே கொடுத்துட்ருக்காரு. அப்படி கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த கேஸ் பற்றியுமே பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் சினிமா ஃபீல்டில் இருக்கோன்றனால சினிமாக்காரங்களை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதனால தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே தெரிஞ்சிருது. ஆனாலுமே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை தாண்டியுமே நார்மலாக இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களில் இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சேர்ந்துருக்காங்க. அதனால யாருமே சண்டை போடாமல் பிரிஞ்சு போகாமல் எல்லாருமே சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் பற்றியுமே அவர் சொல்லியிருக்காரு. இதுவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப வெல்லாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.